திமுக கூட்டணியில் தேமுதிக. இதைவிட ஒரு அவமானம் அந்த நல்ல மனிதருக்கு உண்டா? 2011 அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். தான் உயிரோடு இருந்தது வரை திமுக காங்கிரஸ் பக்கமே செல்லாதவர் அவர். பழம் நழுவி பாலில் விழும் என கெஞ்சி கூப்பிட்டும் திமுகவின் நிழலை கூட தீண்டாதவர் அவர். பழம் நழுவி கொண்டிருக்கிறது, பாலில் எப்போது இன்னும் முடிவாகவில்லை. கம்பீரமாக சிங்கம் போன்றிருந்தவரை ஒரு நகைச்சுவை நடிகரை வைத்து கேவலமாக பேச வைத்தது இதே திமுக தான். அவன் கல்யாண மண்டபத்துல 2 தூண் வந்துருக்காமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டு மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சரான ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சர் சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? தனது சேனல்களை வைத்து அவரை கேலி சித்திரமாக மாற்றியது இதே திமுக தான். தனக்கு இருக்கும் மீடியா பவரை வைத்து அவரை டார்ச்சர் செய்ததும் இதே திமுக தான். கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களை நேசிக்கும் ரசிகர்களின் உணர்வுகளை மதிக்காமல் எடுத்த இந்த முடிவு தேமுதிகவின் ஒவ்வொரு தொண்டர்களையும் தலைகுனிய வைத்திருக்கிறது. அக்கட்சியையே வெறுக்க வைத்திருக்கிறது.